கர்த்தர் உங்களை பார்த்து ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது கொலை செய்ய வந்த அவர்களால் சரீரத்தை தான் கொள்ள முடியும், ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற ஆத்மாவை கொல்ல யாராலும் தொடவே முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் ஆத்மாவையும் சரீரத்தையும் தீய நரகத்தின் அக்னியிலே தள்ள வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவர் ஒருவருக்குத்தான் நாம் பயப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவிக்கும் போது சில தேவ ஊழியர்கள் பயன்படுத்தப்படலாம். ஒருவேளை கொலை செய்யப்பட்டு கத்திரக்கண்டு இரத்த சாட்சியாக பட மறுக்கலாம். அப்போஸ்தலருக்கு காலத்தில் ஸ்தேவான் சனங்களால் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டு கத்திரக்கண்டு இரத்த சாட்சியாக மறுத்தார். அப்பொழுது அவர் பயப்படவில்லை. ஐயோ, நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கவில்லை. அவனோ நெத்தி முழங்கால் படித்து, ஆண்டவரே, இவர்கள் மேல் எந்த பாவத்து சுமத்தாத்திரம் மிகுந்த சத்தமிட்டு சொல்லி இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலே ரோமர் அரசாங்கம் மரண தண்டனையை அங்கே ஒப்பு கொடுத்து விட்டது. ஆனால் அவர் அதை கொண்டு பயப்படாமல் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வச்சிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமே போர் எங்கு, பாரமே செய்யாம எங்கு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.